ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லீட்கோடில் MySQL 50 ப்ராப்ளத்தில் உள்ள ஃபோர்த் ப்ராப்ளத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தோட பேர் என்னென்னா ஆர்டிகல் வியூஸ் ஒன். இப்போ இதோட கொஸ்டின் ரீட் பண்ணலாம். ரைட் a சொல்யூஷன் டு ஃபைண்ட் ஆல் த ஆத்தர்ஸ் தட் வியூட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் their ஓன் ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆத்தர் வந்து அவங்களோட ஆர்டிக்கலை ஒரு வாட்டியாவது வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 7 தான் ஆத்தர் ஐடி. பட் அவங்களோட ஆர்டிக்கலை அவரே வியூ பண்ணி பார்த்துருக்காரு. அதே மாதிரி 4 வந்து அவரோட ஆர்டிக்கலை அவரே வியூ பண்ணி பார்த்துருக்காரு. இப்போ வேற எந்த கண்டிஷனில் மேட்ச் ஆகலை அப்படி இருக்க வச்சுன்னா நம்ம அந்த ஐடியை வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். இதில் நம்ம ஆத்தரோட ஐடியை ரிட்டர்ன் பண்ணும். பட் அதுவும் அந்த ஐடி ஃபார்மேட்டில் இதில் டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் 4 வந்து ஆத்தர் வந்து அவரோட ஆர்டிக்கலே 2 வாட்டி வியூ பண்ணியிருக்காரு. அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதோட சொல்யூஷன் எழுதலாம். செலக்ட் டிஸ்டிங்க்ட் இந்த கீவேர்டு வச்சு நம்ம வந்து யூனிக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் வந்து அக்கௌண்ட் ஆயிருக்கனால. செலக்ட் டிஸ்டிங் என்னதுன்னா ஆத்தர் ஐடி அஸ் ஐடி. ஏன்னா இதில் நம்ம அவுட்புட்டை ஐடியா தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஆத்தர் ஐடியா ரிட்டர்ன் பண்ணல ஐடி, அதனால் ஐடி கொடுத்துருக்கோம். ஃப்ரம் வியூஸ். ஏன் வியூஸ்னால் இந்த டேபிளோட பேர் வந்து வியூஸ், அதனால் அந்த டேபிளில் வந்து நம்ம கொரி பண்ணி எடுக்கிறோம். வேர் ஆத்தர் ஐடி ஈக்குவல் டு வியூவர் அண்டர்ஸ்கோர் ஐடி. இப்போ இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னன்னா ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் சார்ட்டட் பை ஐடி இன் அசெண்டிங் ஆர்டர். இந்த ஐடியா வந்து அசெண்டிங் ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து ஆத்தர் ஐடி வந்து 7 வந்து ஃபஸ்ட் விசிட் பண்ணியிருக்காரு. பட் அவுட்புட்டில் வந்து 4-7 இருக்குது. அதாவது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆர்டர் பை எழுதி ஐடின்னு கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம ஐடி மூலமாக அதை ஆர்டர் பண்ணுறோம். இப்போ அசெண்டிங்னால ஏஎஸ்சின்னு கொடுக்கலாம். பட் டிஃபால்ட்டாக ஆர்டர் பைனாலே அசெண்டிங்கில் தான் ஆகும். இப்போ நம்மளுக்கு டிசெண்டிங் வேணும்னா டிஎஸ்சி கொடுத்தா போதும், டிசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் ஆகும். இப்போ நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஏன்னா டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் ஆகனால. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.